தங்க கடத்தல் செய்தி பிரபலங்கள் பெயர்கள் அடிபடுகிறது. சினிமா துறை இருந்தாலும் சரி, தூதரகம் சம்பந்தப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி. சமீபத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, துபாயிலிருந்து இந்தியாவிற்கு தமிழ் பட நடிகை ஒருவர் தங்க கடத்தலில் ஈடுபட்டு சிக்கிக்கொண்டார். அவருடைய தாயார் ஒரு IPS அதிகாரியை மணந்திருக்காங்க. அதனால் கூட போலீஸ் எஸ்காட்டும் வந்திருக்காங்க. அதனால் போலீஸின் செல்வாக்கை பயன்படுத்தி கடத்தினாரா என்று தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. நமக்கெல்லாம் சரியும் சில ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவிலையும் தூதரக அதிகாரி சம்மந்தப்பட்ட ஒரு தூதரகத்துக்கு ஒரு பார்சல் வருது, 30 கிலோ தங்கம் எல்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க. தூதரகம் பார்சலை சாதாரணமாக செக் பண்ண மாட்டாங்க, அதை பயன்படுத்தி தங்கம் கடத்தி விட்டார்களே. தங்கம் எதற்காக கடத்தப்படுகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் அது சம்பந்தப்பட்ட இந்த 2 வழக்குகள் சம்பந்தப்பட்ட காட்சிகளை பார்த்து விடுவோம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா துபாயிலிருந்து இந்தியாவிற்கு தங்கத்தை கடத்தி உள்ளார்கள். காரணம் என்ன? துபாயில் விலை கம்மியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, துபாயில் விலை குறைவு, இந்தியாவில் தங்கத்தின் விலை அதிகம். இதன் காரணமாக அங்கிருந்து இங்கே கடத்துகிறார்கள். சரி, துபாயை காட்டிலும் இந்தியாவில் தங்கத்தின் விலை எத்தனை சதவிகிதம் குறைவு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பல சதவிகிதங்கள் குறைவு. இதில் லாபம் அதிகம் என்பதால் அவர்கள் கடத்துகிறார்கள். ஏன்? துபாயில் வரி கிடையாது, இந்தியாவில் வரி இருக்கிறது. எத்தனை சதவிகிதம் வரி என்று பார்த்தீர்களாயின், இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி என்று அழைப்பார்கள். இறக்குமதி வரி 6%, GST 3%, மொத்தம் 9%. போன வருஷம் இதை விட ரொம்ப அதிகமாக இருந்தது, குறைத்தே 9% இருக்கிறது. இதன் காரணமாக விலை அதிகரிக்கிறது. இப்போ துபாயிலிருந்து 1 கிலோ தங்கத்தை இங்கே இந்தியா கொண்டு வராங்க அப்படின்னா, 1 கிலோவுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுமார் 8 லட்சம் ரூபாய் வித்தியாசப்படுகிறது துபாய்க்கும் இந்தியாவிற்கும். அதே 10 கிலோ தங்கம் என்றால் 80 லட்சம் ரூபாய். அதனால தான் 10 கிலோ தங்கம் கடத்துகிறாங்க. 14 கிலோ, 30 கிலோ, இப்படியெல்லாம் லட்சத்திலையும் கோடிகளிலும் அதனுடைய மதிப்பு அமைந்திருப்பதால் கடத்தலில் ரிஸ்க் எடுத்து ஈடுபடுகிறார்கள். நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. இப்போ சாதாரணமாக பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்றோம். அந்த பிஸ்கெட் எவ்வளோ லைட் வெயிட்டில் இருக்குது. அதே தங்க பிஸ்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டியே 2 கிலோ இருக்கும். ஏன்னா தங்கம் என்பது ஒரு ஹெவி மெட்டல். இரும்பை காட்டிலும் தங்கத்தினுடைய ஆட்டம்ஸ், அந்த அணுக்களுக்கு எடை அதிகம். இதனால் தங்க கட்டியின் எடை அதிகம். அதனால தான் ஈஸியாக தங்கத்தை கடத்தி கொண்டு வந்துடுறதா நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. நகை வியாபாரிகள், இது அடுத்த கட்டமாக இந்த கடத்தப்பட்ட தங்கம் நகை வியாபாரிகளிடம் செல்கிறது. அதாவது 2 தரப்பில் நகை வாங்குறாங்க சில பேர். ஒன்று நியாயமான கொள்முதல், இதற்கு தகுந்த லாபம் இருக்கும், அரசாங்கத்திற்கு வரி கட்ட வேணும். இரண்டாவது கள்ளக்கடத்தல் கொள்முதல், இதில் அதீத லாபம் இருக்கிறது, அதே நேரத்தில் அரசுக்கு வரி கட்ட வேண்டாம். இதில் சில வியாபாரிகள் ஈடுபடுவதனாலையும் அந்த தங்க கடத்தல் தொழிலானது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இந்த தங்க கடத்தலை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டுமாயின் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை நிபுணர் PR சுந்தர் அவர்களிடம் முன்வைத்தோம். அவர் கூறிய பதில் உங்கள் பார்வைக்கு. ஏற்கனவே போன வருஷம் உலக சந்தைக்கும் இந்திய சந்தைக்கும் கிட்டத்தட்ட 18% விலை வித்தியாசம் இருந்தது. 15% இம்போர்ட் டியூட்டியும் 3% GST, மொத்தம் 18%. இப்போது அந்த வரிகள் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. போன வருஷம் இந்த 15% இம்போர்ட் டியூட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட 6% அப்படின்னு குறைச்சிருந்தாங்க. ஸோ ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 18% வித்தியாசம் இருந்தது. இப்போ 9% வித்தியாசம் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் தங்கத்தினுடைய விலை ஒரு கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதே 9% லாபம்தான் இருந்தாலும் கடத்தும் போது 1 கிலோ தங்கத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் வருது. ஸோ 9% லாபம் சொன்னால் கூட கிட்டத்தட்ட 7-8 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்குது. ஸோ இந்த தங்க கடத்தலை தடுக்கிறதுக்கு ஒரே வழி, அவங்க உள்நாட்டில் தங்கம் கொஞ்சம் விலை குறைவா, அதாவது இந்த இம்போர்ட் டியூட்டி, GST அதெல்லாம் குறைச்சி உலக சந்தைக்கு ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் வர மாதிரி வச்சாங்கன்னா, இந்த தங்கம் கடத்துறவங்களுக்கு அது ஒரு
அனுகூலமாக இருக்காது. இப்போ தங்கத்தை கடத்துறவங்களுக்கு அனுகூலங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதை தவிர்க்கணும். ஸோ ஒரு இம்போர்ட் டியூட்டி 6% இருக்குது, அது மேபி ஒரு 1%, ஜிஎஸ்டி ஒரு 3% இருக்குது, அது மேபி அதை 1% அப்படி பண்ணாங்கன்னா உலக சந்தைக்கு நம்ம சந்தைக்கு 2% தான் வித்தியாசம் இருக்குது. இந்த 2% வித்தியாசத்துக்காக ஒருத்தர் கடத்துறது, ரிஸ்க் எடுக்கிறது, ப்ளஸ் அதுக்கு உண்டான செலவுகளும் இருக்குது. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த விமான கட்டணம், மற்ற செலவுகள் எல்லாமே இருக்குது. ஸோ தங்க கடத்தலை குறைக்கணும்னாக்கா வரிகளை குறைக்கணும், இல்லைன்னா இந்த தங்க கடத்தல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், மீ டூ லவ் யூ தேங்க் யூ அவர்கள் மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.